திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி பழைய பள்ளிவாசல் தர்காவில் மிகவும் பிரசித்தி பெற்ற முகைதீன் ஆண்டவர் ஜெயிலானி சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு கந்தூரி என்னும் அன்னதான விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வரிசையில் நின்று அமைதி காத்து இந்த அன்னதானத்தில் உணவருந்தினர். இதில் 1000 கிலோ அரிசி மற்றும் 300 கிலோ காய்கறிகள் வைத்து சமைத்த உணவை பொதுமக்கள் வாங்கி சென்றனர். இந்நிகழ்வில் கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது பள்ளிவாசல் இமாம் மூத்தவல்லிகள் தலைமையில் குர்ஆன் ஓதப்பட்டு இந்த அன்னதான விழாவானது நடைபெற்றது. விழாவில் சித்தையன்கோட்டை, அழகர் நாயக்கன்பட்டி, புதுப்பட்டி, சேடப்பட்டி, ஆத்தூர், திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவருந்தினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சித்தையன்கோட்டை வடக்கு பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். பல ஆண்டுகளாக சித்தையன்கோட்டை பெரிய பள்ளிவாசலில் கல்லூரி விழா நடந்து வந்தது. இன்று அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி வரக்கூடிய அடுத்த நாள் உருசு நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக 2 நாள் நிகழ்வுகளாக நிகழ்வாக முகைதீன் ஆண்டவர் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களின் சந்தனக்கூடு உருசு விழா நடந்து வருகிறது. அனைவரும் இருந்து இறைவனிடம் துஆ செய்ய வேண்டும். சரி, கடந்த எத்தனை ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது? கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக. முகைதீன் ஆண்டவர் அவர்களையும் ஒரு நினைவாக பண்றீங்களா? ஆமாம், முகைதீன் ஆண்டவர். சரிங்க.